ஒரு காட்டுக்குள்ள சங்கின்னு ஒரு யானை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தது. அது சுதந்திரமா சுற்றி திரிந்து விளையாடி தன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அதெல்லாம் மாறி போச்சு. அந்த காட்டுக்கு அருகில் இருந்த கிராமத்திலிருந்து சில பேர் யானைகளை பிடிக்க வந்தாங்க. மற்ற எல்லா யானைகளும் ஓடி தப்பிச்சு போயிடுச்சு. ஆனா நம்ம சங்கி மட்டும் தப்பிக்க முடியல. அது மாட்டிக்கிட்டுச்சு. அந்த ஒரு நாள் அந்த சந்தோஷமான யானையின் வாழ்க்கைய முழுக்க மாற்றிட்டது. சங்கிய அந்த கிராமத்து மக்கள் பிடிச்சுக்கிட்டு பெரிய பெரிய வேலைகள் செய்ய வைத்தாங்க. ஒவ்வொரு நாளும் பெரிய மரங்களை உடைக்கவும் பெரிய மரக்கட்டைகளை தூக்கி லாரிக்கு கொண்டு போகவும் அவனை பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அவ உடம்பு சோர்ந்து போயிட்டுச்சு. ஆனா அவனால தப்பிக்க முடியல. அதனால அவ அமைதியா கீழ்ப்படிந்தான். நாள் கடந்த நாள் ஒரு காலத்தில் சந்தோஷமா இருந்த அந்த யானை மௌனமாக வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆனா சங்கி கவனிக்காத ஒரு விஷயம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவனை ஒரு சின்ன மரக்கட்டையில் சங்கிலியால் கட்டி வைப்பாங்க. முதல் அவன் பிடிபட்டப்போ அவன் தப்பிக்க முயற்சி செய்தான். அவன் முழு சக்தியோடு இழுத்தான். மீண்டும் முயற்சி செய்தான். ஆனா அவனால அசைக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் தப்பிக்க முடியாது. அதுக்கு பிறகு அவன் முயற்சி செய்வதையே நிறுத்திட்டான். உண்மையில் அவனுக்கு தப்பிக்க சக்தி இருந்தாலும் அவன் மனசு அவனை பலவீனம்னு நம்ப வைத்துட்டுச்சு. சங்கி மாதிரி தான் நாமும் ஒரு காலத்துல கட்டுப்பாட்டுல இருந்தோம். பாவத்தால கட்டுண்டு பயத்துல வாழ்ந்தோம். நமக்கு சுதந்திரம் கிடையாது என்று நம்பினோம். நாம் முயற்சி செய்தோம். ஆனா மீண்டும் தோல்வி அடைந்தோம். அதனால முயற்சி செய்வதையே நிறுத்திட்டோம். நாம் இன்னும் சங்கிலியில் இருக்கோம். நாம் பலவீனம்னு நம்பிட்டோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம் இனிமேல் அடிமைகள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த சங்கிலிகள் ஏற்கனவே உடைந்து விட்டது. நாம் சுதந்திரமானவர்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அதை நம்பி அந்த சுதந்திரத்தில நடக்க வேண்டும். அந்த யானைக்கு பெரிய மரத்தையே உடைக்க சக்தி இருந்தது. ஆனா ஒரு சின்ன மரக்கட்டையிலிருந்து தப்பிக்க முடியல. அது பலவீனமா இருந்ததால இல்ல, அது தன்னை பலவீனம்னு நம்பினதால. அத கட்டி வச்சது சங்கிலி இல்ல, அதன் மனசுதான். See, just as a little seed can grow into a huge tree, our faith can perform great miracles in our lives. We are faith warriors.